ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது தினம் 25/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியா யூகே லிங்க் ட்ரேட் டீல் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் டைஸ் அப்படின்ற நேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நிறையவே நம்ம இந்தியாவோ யூகேவோ நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா நிறைய விஷயங்கள் நிறைய செக்டார்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி டீல் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக நம்மளோட இந்தியாவில் எந்தெந்த செக்டார்ஸ்க்கு இதனால் ரொம்ப அதிகமான பெனிஃபிஷியல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு அண்ட் தென் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இந்த மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் செக்டார்ஸ். ஸோ அவங்க அந்த சைடில் தான் ஆக்சுவலி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்குது. ஸோ இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய வெளியிலையும் போகும்போது நம்ம இந்தியாவுக்குமே நிறைய விதத்தில் அது பெனிஃபிஷியல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வெளியிலலாம் போயிட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய இங்கே அவங்களோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி அண்ட் தென் நிறைய இந்தியன் ஃபுட்வேர் இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் பார்த்திங்கன்னா ஜிஐ டேக் கூட வாங்குச்சு இல்லையா. ஸோ அண்ட் தென் நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய ஒரு ஃபுட்வேரை இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனில் தயாரிச்சிருக்காங்க ஒரு கண்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபுட்வேர் செக்டர்லேயும் இப்போ நம்ம நல்லா போயிட்டுருக்கு. இது தாண்டி ஜுவல்லரி எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே பெனிஃபிஷியல் ஆகுது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் மூலயமா. ஸோ இந்த இந்தியா யூகே லிங்க் ட்ரேட் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம இந்தியாவுக்குமே இருக்குது, அவங்க சைட்லேயுமே. அதாவது யூகேக்கு பார்த்திங்கன்னா காரு, மெடிக்கல் டிவைசஸ், ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது, நம்மளுக்குமே பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி பைலேட்ரல் ரெண்டு சைடுமே ஈக்குவலைஸாக தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக அந்த டேரிஃப்லாம் கம்மி பண்ணுறது மூலிமா, அதாவது அந்த டேரிஃபை கம்மி பண்ணுறது மூலியமாகவோ இல்லை ஜீரோ டேரிஃப் மூலியமாகவோ நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய அப்கமிங் அந்த விக்ஷத் பாரத், அதாவது தேர்டு லார்ஜஸ்ட்டு எக்கனாமிக் கண்ட்ரியாக மாறி நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸில் ஆடணும் அப்படின்ட்டு நம்மளுடைய எய்ம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். ஸோ ப்ரைஸஸ் அதாவது டேரிஃப் கம்மி பண்ணாங்கன்னா ப்ரைஸஸ் கம்மியாகும். அப்போ ப்ரைஸஸ் கம்மியானால் வெளியில் இருக்க நிறைய கன்சியூமர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்குறாங்கன்னா ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். தென் நம்மளோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக மாறினோன்னா நம்ம விக்ஷத் பாரத்தை ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு லிங்கேஜ் வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணணும். ஸோ இது நம்ம ஏன் சைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய எக்கனாமிக் க்ரோத் வர்றதுக்காக அதே நிறைய நம்ம மார்க்கெட் ஆக்சஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம நிறைய மார்க்கெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இது மெயினாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம மெயினாக சடனாக ஒரு ஹெல்ப் வேணும்னா யார்கிட்ட போய் நிற்கிறோம்? ஸோ ரஷ்யா கிட்ட தான் பார்த்திங்கன்னா போய் நிற்கிறோம். அதையுமே இப்போது 2-3 கொஞ்சம் வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால நம்மளுடைய கொஞ்சம் இன்னுமே நிறைய இந்த மாதிரியான ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிஸ் நம்ம இன்னுமே நிறைய டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும் அப்படின்றதும் நம்மளோட இன்டைரக்டான நோக்கம். கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் ஆக்கணும் அப்படின்றது. அண்ட் தென் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸை நம்ம ஆக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்மு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இந்தியா யூகே நிறைய ட்ரேட் டீல்ஸு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அண்ட் தென் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே தமிழ்நாடுமே நமக்கு இன்றைக்கி அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இதுவுமே ஆக்சுவலி அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி தான் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கண்டென்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட்லி நம்ம போதும். அதாவது இந்த எடிட்டோரியல் பேஜில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற கண்டென்ட் தெரிஞ்சிட்டாலே நமக்கு நம்ம அவ்வளோவா நம்ம நியூஸ் பேப்பரே படித்த மாதிரி எடிட்டோரியல் பேஜில் இருக்க கண்டென்ட் மோஸ்ட்லி நமக்கு வெரிஃபை ஆகிடுச்சுனாலே பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே நான் க்ளீன் ஹவுஸ் அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம நேற்று கூட ஆக்சுவலி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட். அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே சீவேஜ் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 90% நிறைய செக்யூரிட்டி இல்லாததுக்காக நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட அது லிங்க்டான ஒரு விஷயம் தானே.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு இது இருக்குது, அதாவது ஒரு ஸ்கீம் பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிலேட்டடான ஒரு ஸ்கீம், நமஸ்தே ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த பேராவில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ 150 பீப்புள்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2022 to 23 வந்து 150 பீப்புள்ஸ் வந்து இந்த க்ளீனிங் அசாடஸ் க்ளீனிங் மூலிமா டெத் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த நம்ம எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம், அதாவது நமஸ்தே அப்படின்றது மூலிமா. ஸோ அதாவது அதுக்கு மேலேயே வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் 2013 வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரப்பட்டது. அப்போத்துலேருந்தே நம்ம வந்து நம்ம அவ்வளோ மேனுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி சீவேஜ்குள்ளெல்லாம் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு 2013 ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மெயினாக நமஸ்தே ஸ்கீம் இந்த மாதிரியான மூலியமான தான் நம்ம வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்மளால் கரெக்டாக இம்ப்ளிகேட் பண்ண முடியல. அதாவது இதோட கோல் எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய டெக்னாலஜி மூலயமா நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். எவ்வளவோ தூரம் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் போயிட்டு வரோம். ஸோ நம்ம இங்கே இருக்க இந்த சீவேஜ் க்ளீனிங்கை நம்ம அதை வச்சு பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா நமஸ்தே ஸ்கீம். ஸோ அது ரிலேட்டடாக டெக்னிக்கலாக நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுமாரி அந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அடங்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குது. இதில் வந்து என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ரெண்டும் கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி அமைஞ்சிருக்கு. மெயினாக இவங்களோட எய்ம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜீரோ ஃபெர்டிலிட்டிஸ், எந்த ஒரு டெத்துமே இருக்கக்கூடாது. சானிடேஷன் ஒர்க் பண்ணி இவங்க இறந்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது. அந்த நிறைய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக வந்து நம்ம மாற்றணும். அதாவது ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். எந்த ஒரு ஃபீக்கல் மேட்டரையும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து தொடுற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. ஸோ அதுதான் அவங்களோட எய்மு. அந்த நிறைய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDGsலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா எம்பவர் பண்ணுறதுக்காக SHGsலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சஸ், அதாவது லைவ்லிஹுட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆக்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. லைக் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மிஷினைஸ்டாக மாற்றிட்டு அவங்களுக்கு இருக்கிறது லைவ்லிஹுட்டே கொஞ்சம் மாற்றி விடுறது அப்படின்றது தான் நம்மளுடைய அப்கமிங் எய்ம். ஸோ இது நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகும், எந்த அளவுக்கு நம்மளால் ஃபுல் ப்ளெஜ்டாக முடிக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த நமஸ்தே ஸ்கீம் அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான் ஆல்மோஸ்ட் இது. அதே மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலித்ஸ், ஆதிவாசிஸ் அண்ட் உமன் அட் கோர் ஆஃப் நியூ கோஆப்ரேஷன் பாலிசி ஆஃப் சென்டர் சேஸ் சார்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நியூ கோஆப்ரேட்டிவ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜோனல் கவுன்சில், அந்த நார்த் ஜோனல், சவுத் ஜோனல், ஈஸ்ட் ஜோனல், வெஸ்ட் ஜோனல், சென்ட்ரல் ஜோனல் அண்ட் தென் நார்த் ஈஸ்ட் ஜோனல் அப்படின்னு 6 முக்கியமான 6 ஜோன்ஸாக நம்மளோட இந்தியாவை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய மெயின் அதில் மென்ஷன் பண்ணது தான் இந்த நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி 2025 எடுத்துகிட்டு வரப்படுது. ஸோ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்றது, ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ்ஸ்குள்ளே நிறைய ப்ராப்பரான டெக்னாலஜியோ இல்லை நிறைய டிஜிட்டல் டிவைசஸோ, நிறைய கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் கோஆர்டினேஷன், பொலிட்டிக்கல் வில், ரிசோர்ஸஸ் இதெல்லாம் லேக் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த நியூ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 2002 வந்து ஆக்சுவலி 2002 இது எடுத்துகிட்டு வரப்பட்டது. கொஞ்சம் வந்து அது ரினோவேட் பண்ணி தான் நியூ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது சஹாக்கார் சே சம்ருதி அப்படின்றது இவங்களோட எய்ம். அதாவது நம்மளுடைய மக்களை வந்து மாடர்னைஸ்டாக மாற்றணும். அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாடர்னைஸ்ட் ஆக்கணும். அதாவது குளோபலைசேஷன், டெக்னாலஜிக்கல்லாம் நிறைய கொடுத்து நம்மளுடைய மக்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மாடர்னைஸ்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் மாடர்னைஸ்ட் ஆனாலே நம்மளுடைய மக்களுக்கு ஹெல்ப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகும். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ இது மூலிமா வந்து எல்லாருடைய லைவ்லிஹுட்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் மாடர்னைசிங்காக மாற்றணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட எய்ம். அது நிறையா ப்ரொஃபஷ்னலைஸ்டாக ஆக்கணும். இந்த எக்ஸ்பேண்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் வரைக்கும் போய் சேர்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் அதாவது மாடர்னைஸ்ட் அப்படின்னா நமக்கு டக்குன்ட்டு தோன்றது சிட்டிஸ். ஸோ நிறைய பேர் வில்லேஜஸை விட்டு சிட்டிஸ்க்கு போகிறதுக்கான காரணம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வாழ்வாதாரம் நம்ம வில்லேஜ்லேயே கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது கோஆப்ரேட்டிவ்ஸை நம்ம டெவலப் பண்ணி ஸோ இந்த டெலிட்ஸு, ஆதிவாசிஸ் அண்ட் உமென்ஸ் எல்லாம் வந்து கோராக வச்சு நிறைய நியூ கோஆப்ரேஷன் பாலிசிஸ் மூலயமா நம்ம அவங்கள டெவலப் பண்ணோம். அதுவும் மெயினாக இந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, அதாவது இப்போது வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் சிட்டிஸில் வந்து அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிட்டியுமே ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக ஆகிடும். அதே வில்லேஜஸ்மே இம்ப்ரூவே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சிட்டிஸில் என்ன பண்ணுறீங்களோ அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கை இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதுதான் பார்த்திங்கன்னா இது. ஸோ இது மூலிமா யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் வில்லேஜில் இருக்க ஃபார்மர்ஸ், ரூரல் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் தென் உமென்ஸு, யூத்ஸு அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் செக்டார் டோட்டலாகவே கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க. அது இந்தியன் எக்கானமி, ஏன்னா வந்து நிறைய நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார் நிறையவே எக்கனாமி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த செக்டார்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ் நிறையவே எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா ஃபார் ஷோர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஆக்சுவலி 371 ஜட்ஜஸ் போஸ்ட் வேக்கண்ட் இன் ஹைகோர்ட்ஸ் லா மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. இது ஜஸ்ட் அதாவது இப்போ நம்ம ரீசெண்டாக ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம லைக் வேகன்சி இருக்குது அப்படின்றத தாண்டி நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆகலாம் அப்படின்ற ஒரு சில பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அது இது வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்லைன் நியூஸ் இதுதான். 371 ஜட்ஜஸ் போஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது ஹைகோர்ட்டில். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டைம்லி ஜுடிஷியரி கொடுக்க முடியாமல், அதுலேயும் இந்த மாதிரி வேக்கன்சி நிறைய இருந்துச்சுன்னா கரெக்டான டைமில் நீதி கொடுக்க முடியாது. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் மேலே இருக்க பிலீஃப் நிறையவே கம்மியாகும். நிறைய க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பேசிக்காக நம்ம கற்றுக்கலாம், அது மட்டும் போதும். அதாவது இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அட்வொகேட்டாக இருந்தாங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஜட்ஜ் அப்படி இல்லைனா வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து 2 to 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸாக வந்து சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்து நம்ம இருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான எலிஜிபிலிட்டிஸ் க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து இருந்தால் தான் நம்ம வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸாக ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜியம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலியமாக தான் வந்து இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும் சரி, ட்ரான்ஸ்ஃபரிங்காக இருக்கட்டும் சரி, அதாவது வேலைக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை வேலை கிடச்சிட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, கொலேஜியம் அப்படின்ற ஒரு இது மூலியமாக தான் வந்து ஆக்சுவலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா NJAC அதாவது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்றது மூலிமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய அது அந்த மூலியமாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த டைப்பில் செலக்ட் பண்ணுறது அந்த டைப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியாகவே இல்லை. அப்படின்றதுனால மறுபடியும் வந்து கொலேஜியம் மெத்தட்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கொலேஜியம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா SGI அதாவது SGI அண்ட் தென் வந்து மற்ற நிறைய ஒரு சில ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் எல்லாமே இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இப்போது. ஸோ அதை பற்றின ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட அதுலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.